நம்ம வந்து எங்கே கிளம்பிட்டோம்னா பெங்களூரு முக்கியமான தேவை எங்கள் மாமா வீட்டுக்கு கிளம்புறோம். இப்போ என்னன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம். நாங்கள் திருச்சியில் இப்போ திருச்சி ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ வந்து சைவ ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்தெல்லாம் என்னென்னு கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து தரணிஸ்க்கு இட்லி வந்திருக்கு. தியா வந்து ரோஸ்ட் கேட்டால், அதனால் ரோஸ்ட் இன்னும் லேட் ஆகுமா, ஒரு 2 நிமிஷம் ஆகுமா. தரணிஸ்க்கு அதுக்குள்ளே இட்லி வச்சுருக்காங்க. வாய்க்குள்ளே கை வைக்கக்கூடாது. கையெடு. கார சட்னி மட்டும் கொஞ்சமாக வச்சுருவாங்க. சாப்பிடு. பாப்பா வந்து ரோஸ்ட் வர வரைக்கும் இட்லி சாப்பிட்றேன்னு இட்லி எடுத்துக்கிட்டு அவங்க அண்ணன்ட்டு சாப்பிடுங்க. பொறுமையாக மெதுவாக சாப்பிடுங்க. நல்லா இருக்கா தானிமா? எது பிடிச்சிருக்கோ சாப்பிடு. அது மல்லித்தலை தேசிய கலர், தேசிய கொடி மாதிரி இருக்குவார் தனிஷ். ஆரஞ்சு, வெள்ளை, பச்சை சாம்பார். போதும் சாப்பிடு. இப்போ தரணிஸ் இட்லி சாப்பிட்டா. தியா இட்லி எடுத்தால் மறுபடி வச்சிட்டா, ஏன்னா அவளுக்கு ரோஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னு. சாப்பிடுங்க. நானும் சாப்பிடுவேன். இவங்களை சாப்பிட வச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சாப்பிட்டாச்சு. நான் ஏன் வாங்கலை அப்படின்னா, தியா ஒரு ரோஸ்ட் சாப்பிட மாட்டா, பாதி தான் சாப்பிட்டா. அதே மாதிரி தரணிஸ் வந்து 3 இட்லி சாப்பிடல, 2 இட்லி தான் சாப்பிட்டா. மீதி அதை தான் நான் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். பில் கொடுத்துட்டு வந்துட்டோம். சரி, எங்கள் அத்தை வந்து அவங்க மூத்த மருமகளை வந்து கூப்பிட போயிருக்காங்க, அல்லது செல்வாவோட அண்ணியை வந்து கூப்பிட போயிருக்காங்க. வரட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அவங்களுக்காக வெயிட் பண்ணுறோம். எங்கள் அத்தை போய் கூப்பிட போயிருக்காங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு தஞ்சாவூர் பஸ் இருக்குல்ல, அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரி பார்ப்போம். இவங்க தான் வந்து செல்வாவோட அண்ணி. இந்த அவங்க பேர் இறங்கிட்டோம். எல்லாருமே வந்து காஃபி டீ குடிச்சிட்டு போகலாம். தர்னிஸ் தானே? ஆத்தியாச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒசூர் வந்து வந்துட்டோம். இப்போ வந்து அடுத்தது வந்து பஸ் ஏறணும். இங்கே ஏறுங்க. தான் வந்து செல்லோட அண்ணன், 2வது அண்ணன் வந்து கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்துட்டோம். தேன்கனிக்கோட்டை வந்தோம். ஒசூர் வந்து தேன்கனிக்கோட்டை வந்து இப்போ வந்துட்டோம். சரி வாங்க உள்ளே போங்க. அங்கிட்டு வரோம் நாங்கள். இங்கே வருங்க பிள்ளைங்களாம். நீங்கள் 3 பேர் முன்னாடி உட்காந்துக்கோங்க. பேக் ஆல்ட்டு. உள்ளே போ உள்ளே போ. விக்கி மேலே வரிசையில் 1 2 ஆமாம் ஆமாம் அந்த நிற்கிது. இருங்க ஃபோட்டோ வீடியோ அங்கே இருக்குமா? ஆமாம் அங்கே எடுத்துக்கலாமா? இந்த தான் நிற்கிதே. 4 5 தான் நிற்கிது. யூடியூப்ல போட்டு விடு நீசா. அதுக்கு தான் ஆமாம் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வரேன். இதெல்லாமே யூடியூப்ல போட்டு விடலாம். கிளைமேட்டே அப்படிதான் இருக்கும். நல்லா ஜில் ஜில்லுன்னு. ஊர்ல எல்லா வீட்லயும் வீட்டுக்கு பெண்டால் போட்டு செய்றாங்க. நாங்க தான் பெண்டால் போடல. மாஸ்டர் வச்சு மேல இதெல்லாம் பாருங்க. மேல ஸ்டாரே அதுக்குள்ள லைட் எல்லாம் இருக்கும். உனக்கும் சமைக்கிற ஆள் தான் வந்து சமைக்கிறா. போய் பாத்ரூம் மூணு முன்ன போயிட்டு குளிர் தெரியாது, வேர்க்கிறதே தெரியாது. நல்லா ஜில்லுன்னு இருக்கும். வெயிலே பார்க்க முடியாது. ஊருக்கு வர்றது வந்து பஸ்ஸை வந்து விட்டுட்டோம். 7 மணிக்கு பஸ்ஸு. 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால நான் மாமா வந்து செல்வாவோட 2வது அண்ணன் அவங்க ஊருக்கு தான் வந்திருக்கோம். இப்போ அவங்க பொண்ணுக்கு தான் வந்து இது அதெல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சரி வாங்க வீட்டுக்கு போயிட்டு என்னன்றதை பார்க்கலாம். ஓகே செல்வம். இந்த ரூமுக்குள்ளே குட்டி வந்து செல்வா குச்சியால் அடிப்பார். முட்டையெல்லாம் இது பண்ணி இதாக இருந்துச்சுல்ல. ஸோ அங்கே தான் வாங்க போவோம். இதான் வீடு. இதான் எங்கள் மாமா வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீட்டுக்கெலாம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ நம்ம வந்து கோயிலுக்கு போக வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கோயிலில் போய் ஃபுல் விளாக் இப்படி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் விளாகில் கோயிலில் என்னென்னலாம் பண்ணுறாங்க எப்படிலாம் இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாம்.